வீடியோ செம்ம வைரலா போயிட்டு இருக்கு. இவங்களை முன்னாடியே தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் இவங்க யாருன்ட்டு, ஆனா தெரியாதவங்களுக்கு நான் இவங்களை பத்தி சொல்றேன். உண்மையிலே படத்தை தாங்க பார்த்து கேள்விப்பட்டிருக்கேன். காதல் ஜோடிகள் படத்துல யாராவது இறந்து போனாலே அவ்வளவு மனசு வலிக்கும். ஆனா இது எல்லாமே ஒருத்தங்களுக்கு நிஜத்துல நடந்தா விவேக் பஞ்சானா மற்றும் அவங்க வைஃப் ஸ்ரீஜனா சுபடி நேபாள சேர்ந்து ரொம்ப அன்பான கப்பிள்ஸ். இவர் கல்யாணத்துக்கு அப்புறம் விவேக் ஜார்ஜியால PhD படிக்க போயிருக்காரு. எல்லாமே நல்லதான் போயிட்டு இருக்கு 2022 வருஷம் வரைக்கும். திடீர்னு விவேக்கு மண்டை வெடிக்கிற மாதிரி இருந்தது. என்னடான்ட்டு டாக்டர் துடிச்சு போய் ஓடி போய் பார்த்தா அவருக்கு பிரெயின் டியூமர் இருந்திருக்கு, 3rd ஸ்டேஜ் ஆஃப் பிரெயின் கேன்சர். அப்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் அவங்க வைஃப் தான் இவங்களை ஒரு குழந்தை மாதிரி பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இந்த நோய் அவங்களுக்கு வந்தா அவங்க மண்டெல்லாம் வெடிக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளவு வலி அவங்க ஆள் கொள்ளுவாங்க. திடீர்னு பிஹேவியர்ல மாற்றம் வரும், கோவப்படுவாங்க, டிப்ரெஷனுக்குள்ள போயிடுவாங்க, ரொம்ப ரொம்ப வீக்கா இருப்பாங்க. அவங்களோட முடியெல்லாம் கொட்டி போகும், ஃபேஷியல் ஃபீச்சர்ஸ் அப்படியே மாறும். பெண்களோட அழகே முடிதான். ஆனா அதெல்லாம் அவங்க பொறுப்பெடுத்துக்காக என் புருஷனுக்கு இல்லைன்னா எனக்கும் வேண்டான்ட்டு அவங்க முடிய கட் பண்ணிக்கிட்டாங்க. சம்டைம்ஸ் கன்ஃபியூஷன் மறதியில இவங்களை கூட யாருன்னு அடையாளம் தெரியாது. அப்பெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப வலிக்கும். ஆனாலும் அவங்க ஹஸ்பண்ட் அவங்க விட்டே கொடுக்கலையே. கடவுள் மேல பாரத்தை போட்டு கடவுளை நம்ப ஆரம்பிச்சாங்க. மனுஷன் பாவம் 2 வருஷம் கேன்சரோட போராடுறாரு. ஆனா 19 டிசம்பர் 2024 அவர் உயிரை இழக்கிறாரு. அவரு சவப்படியில வச்சு வழி அனுப்பி வைக்கும் போது அந்த பொண்ணு ரொம்ப கதறி அழும். 2 கை போதாது அந்த பிள்ளையோட கண்ணீரை தொடச்சு விட.